ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பையனுக்கு பயம் இல்லைப்பா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் பும்ரா அவரே அடிச்சிருக்காரு. இனிமே அவரை நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக அடுத்த இன்னிங்ஸில் அவர் நான் சொல்லி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா டெபியூட் ஆன கான்ஸ்டார் பற்றி நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் போட்டி டே 1 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. 311 ரன் அடிச்சிருந்தாங்க. அது முடிஞ்சுக்கோனே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுத்திருப்போம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற அன்றைக்கி தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் டாஸ் தோற்றது எங்களோட பேட் லக்கு தான் சொல்லலாம். அதே போல் ஆஸ்திரேலியா அணி இன்றைக்கி டெபியூட் ஆகிருக்க கான்ஸ்டார், அந்த பையன் இப்படி அடிப்பான எதிரே பார்க்கல. கண்டிப்பாக எனக்கு அவர் அடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஓவரில் இது வரைக்கும் டெஸ்ட்டில் 6 யாருமே அடிச்சது கிடையாது. முதல்ல அவர் அடிச்சிருக்காரு. எனக்கு அதுவே ரொம்ப இதுவாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த இன்னிங்ஸில் நாங்கள் இது போல் விட மாட்டோம், கண்டிப்பாக அவரை நான் சொல்லி தூக்குவோம். இந்த டெஸ்ட்டு போட்டி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா பேசியிருக்காப்புல. எஸ், அந்த கான்ஸ்டார் யாருங்க அவர்? ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்து ஆஸ்திரேலியா அணி பயந்துன்னு இருந்தாங்க. இத்தனை நாளாக அவர் எப்படி சொல்கிறது, பும்ரானாவே ஆஸ்திரேலியா எப்படி தொடர் நடுங்கி பசங்க மாதிரி இருந்தாங்க. அவரை இந்த அடி அடிக்கிறாரு நம்ம கான்ஸ்டார். கொஞ்ச நேரத்தில் எனக்கே இதுவாகிடுச்சிங்க. வெறும் 19 வயசு பையன்தான் இந்த அளவுக்கு அடிக்கிறாரு. ரொம்ப இதுவாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரிட் பும்ரா என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வென்றே ஆகும்னு சொல்லியிருக்காரு. எஸ், ஜெயிக்கணுங்க. ஏன்னா இப்போதைக்கு 311 ரன் வச்சுருக்காங்க, 6 விக்கெட்டு போயிருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு அடுத்து பேட் கமன்ஸு, ஸ்டீவன் ஸ்மித் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் விக்கெட் ஒரு 350க்குள்ளே ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்திய அணி ஓரளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அவங்களோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடித்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த டெஸ்ட்டு வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு ரேஸில் இருக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் 4 மணிக்கு தொடங்க போகுது போட்டி. அதுக்காண்டி ஆடி அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டா எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல் ஒரு டீம் டேரெக்டாக போயிட்டு ஃபைனல் போய் உக்காஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த போட்டி தோற்றா ஆஸ்திரேலியா டேரெக்டாக போயிடுவாங்க, எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல். அதனால் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த வர ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டினால சீக்கிரமாக விக்கெட் எடுத்து நம்ம பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா கில்லே உட்கார வச்சுருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா தகவல் வந்திருக்கு. ரோஹித் சர்மாவும் நம்ம ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் நம்ம கேஎல் ராகுல 1 டவுன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுல் நீ எதெல்லாம் போடுவ, நான் பிளேயிங் லெவல் இருந்தால் போதும், நீ எங்கே போட்டாலும் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஆடிட்டு இருக்காரு கேஎல் ராகுல். அவர் ஒருத்தர் தாங்க நம்ம இந்திய அணிக்கோசரம் இந்த சீரீஸில் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரே ஆள். நீ எந்த டவுன்லாம் இறக்கி விடு, நான் ஆடுறேன் அப்படின்றாரு. ஓகே, பார்க்கலாம் என்ன டவுன் இறங்க போகிறாரு கன்ஃபார்ம் தெரில, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டி 4th டெஸ்ட் போட்டி ஜஸ்பிரிட் பும்ரா சொன்ன மாதிரி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.